இன்றைக்கி நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அயனாவரம் சொல்லிட்டு அயனாவரத்தில் சோலை நகர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு ஸ்ரீவாரி அப்பார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கேன் நான். இந்த இடத்துக்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் கூட நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஜென்ரலாக நேம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி, பத்மாவதி, சண்மதி, வெண்மதின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க பேர் ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது. இவங்க பேர் வித்யாவதியாம். ஸோ அந்த வித்யாவதி வீட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். கண்டுபிடிக்க வேண்டியது. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வாங்க வாங்க. நமஸ்தே. தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் பேர் சொன்னீங்க வித்யாவதி. வித்யாவதி. உங்கள் நேம் தான் வெளியில் நான் வந்துட்டு விதவிதமாக சொல்லிட்டு வந்தேன். அப்படியா? உங்கள் பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது வித்யாவதி. நீங்கள் எப்படி பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையா இல்லை? நான் பிறந்தது பூனா. பூனா. ஓகே. எங்கள் தாத்தாங்கெல்லாம் இருந்தது பர்மா. பர்மா. ஆமாம். ஓகே. இங்கே எங்கள் அப்பாலாம் சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க. நான் படித்ததெல்லாம் சென்னையில் தான். உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் வித்யாவதி. ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் பேர் நவீன்குமார். பொண்ணு பேர் அஞ்சு. 2 பேருமே மேரேஜ் பண்ணிட்டாங்க? பண்ணிட்டோம். பேத்திலாம் பேர பிள்ளைங்களாம் இருக்காங்களா? என் பேத்திக்கு உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும். அந்த உங்கள் கிச்சனில் எங்கள் ஷெஃப் வந்தால் திரும்பி பாப்பா, டிவியை பாப்பா. ரொம்ப பிடிக்கும். டைட்டில் சாங். ஆமாம். எத்தனை வயசு ஆகுது உங்கள் பேத்திக்கு? எங்கள் பேத்திக்கு 11 மாதம் ஆகுது. 11 மாதம் தான் ஆகுது உங்கள் பேத்திக்கு. அந்த உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் அந்த டைட்டில் சாங் வந்துட்டு சொல்லும்போதே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வருவாளாம். ஸோ அப்போ சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் அந்த 1:30 மணி ஆச்சுன்னா அதிலே இப்போ பசங்களுக்கு காக்கா காட்டி விடுற மாதிரி ஆமாங்க. வித்யாவதி, இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணீங்க நீங்கள்? இன்றைக்கி ஆப்பம் வடகறி. ஆப்பம் வடகறி. ஓகே. பட் இவங்க பர்மான்றாங்க. ஆனால் பண்ணுறதெல்லாம் பாருங்க அத்தன்டிக் தமிழ்நாடு டிஷ் தான் பண்ணுறாங்க. நான் படித்தது சென்னையில் தான் சொல்கிறேன்ல. பிறந்தது மட்டும் பூனா. எங்கள் தாத்தாலாம் இருந்தது பர்மா. படித்ததெல்லாம் சென்னை தான். சென்னையில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் இங்கேயே. சூப்பர். சொல்லும்போதே வடகறி, இட்லி கூட வடகறி நல்ல காம்பினேஷன், கல்தோசை காம்பினேஷன், ஆப்பம் கூட அந்த இதை டேஸ்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. ஊர் விட்டு ஊர் வந்தாலும் நம்மளுடைய சுவை அவங்களை பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி இருக்குதுன்னு. ஓகே, சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? இருக்குதா? இருக்கா? சரி, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்காக என்ன ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி தர போகிறீங்க? உங்களுக்காகனா பப்பட்னு ஒன்று இருக்குது. ஓகே. அது செஞ்சு கொடுக்கலாம். அது தமிழ்நாட்டில் ஓட்டடைன்னு கூட சொல்லுவாங்க. அதை ஓட்டடை. ஓட்டடை தான் அவங்க பப்பட் பியூரிட்டின்னு நம்மளை ஏமாத்துறாங்க. ஓகே, ஓட்டடை எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? அரிசி மாவு 2 மணி நேரம் அரிசி ஊற வச்சுட்டு அதிரசத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து ஸ்டீம் பண்ணணும், இல்லை வறுக்கலாம். 2த்துல எதுனா ஒன்று பண்ணலாம். 1 கிலோ அரிசி மாவுக்கு 150 கிராம் சோள மாவு, உடச்சக்கல்ல வேர்க்கடலை இடிச்சிக்கணும், மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம், 100 கிராம் டால்டாவோ இல்லை நெய்யோ ஊற்றி பிசைஞ்சிட்டு எண்ணெய் காய்ச்சி அதில் நம்ம பூரி ப்ரெஸ்ஸில் அமுக்கி நம்ம செய்வோம். தட்ட மாட்டோம், தட்டுறதுக்கெலாம் லேட் ஆகும். பூரி ப்ரெஸ்ஸில் அமுக்கிட்டு அப்போவே எடுத்து போட்டுடலாம். சாஃப்டாக நல்லா வரும். ஏன் அதை ஓட்டடைன்னு சொல்கிறாங்க? ஓட்ட விழுமா? ஓட்டவெல்லாம் விழாது. ஓட்டடைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் பப்பட்னு சொல்லுவோம். இங்கே தமிழ்நாட்டுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஓட்டடைன்னு சொன்னேன். அது மாதிரி வரும். சரி, அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத போய் நேரில் தான் பண்ணிடுவோமே. ரொம்ப ஆர்வமாக இருக்குல்ல அவங்க சொல்லும்போது. சரி, நீங்கள் இங்கே கிளம்புங்க, சமைக்க போகலாம். கிளம்புங்க. சரி, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு நான் முடிவு பண்ணிடுறேன். நீங்கள் செஞ்சு கடைசியாக முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல செய்யுங்க. வாப்பேன். அதுக்கு டால்டா வேணும். ஓகே. வடச்சக்கல்ல இடித்தது, வேர்க்கடலை இடித்தது, சோள மாவு வேணும், பெருங்காயம், உப்பு, அரிசி மாவு 2 மணி நேரம் ஊற வச்சு நிழலில் காய வச்சு மிஷினில் அரைச்சி ஆவியில் வேக வைக்கணும். ஓகே. வெறும் 2 மணி நேரம் ஊற வச்சு நிழலில் காய வச்சு மிஷினில் அரைச்சி ஆவியில் வேக வைக்கணுமா? எவ்வளோ இதெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்களா. 15 நிமிஷம். ஓகே. வெயிட் போடாமல் வைக்கணும். வெறும் மிளகாத்தூள். ஓகே. சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வந்து டால்டா சூடு பண்ணணும். ஒரு கிலோவுக்கு 100 கிராம் டால்டா. 1 கிலோவுக்கா? 100 கிராம் டால்டா, இல்லை நெய், இல்லை எண்ணெய், எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டால்டா யூஸ் பண்ணி? இப்போ நான் டால்டா யூஸ். சரி, ஓகே. 1 கிலோ அரிசி மாவுக்கு ஒரு 100லேருந்து 150 கிராம் சோள மாவு போடலாம். ஓகே. வேர்க்கடலை, வடச்சக்கல்ல நம்ம விருப்பத்துக்கு போடலாம். நீங்கள் இதை முந்திரி பருப்பு கூட போடலாம்ல? போடலாம். சரி, வசதி உள்ளவங்க முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு என்னென்ன போட்டுக்கோங்க. எந்த பருப்பாக இருந்தாலும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதானே?
இது என்ன மாவு சொல்லவே இல்லையே. இதுவும் இதுதான் அதை சொன்னீங்க, இந்த ஆவியில் வேக வச்சு வேக வச்சேன். 2 மணி நேரம் ஊற வச்சு நிழலில் காய வச்சு ஆவியில் மிஷினில் அரைச்சி ஆவியில் வேக வச்சு வச்ச மாவு. அரிசி மாவு இருக்குது, இதில் சோள மாவு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடவா? ஆஃப் பண்ணிவிடுங்க. சோள மாவு வர கொட்டணுமா? பாதி போட்டவா? பாதி போதுமா? ஓகே. வேர்க்கடலை, உடச்ச கடலை, உப்பு போட்டிருக்கீங்க, வேர்க்கடலை, உடைச்ச கடலை, உப்பு, மிளகாத்தூள், மிளகாத்தூள், பெருங்காய பவுடர், பெருங்காயத்தூள், தண்ணி போட்டு பிசையணும். இதெல்லாம் முதல்ல எல்லாத்தையும் ஒன்றா தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாம், பண்ணிட்டா நல்லது. இது எந்த ஒரு ஸ்பெஷல்? இது எந்த ஊர் ஸ்பெஷலும் இல்லை, நானே 4-5 தடவை ட்ரை பண்ணி இது போட்டால் நல்லா வருதுன்னு நானே இவங்களே நான் ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சு, அதனால அந்த பப்பட்டின்னு பேர் வச்சுருக்கீங்க. பப்பட்டா? ஆமாம். ஓகே. வேறு திங்ஸ் எல்லாம் போட்டேன். ஓகே. இந்த திங்ஸ் போடும்போது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். அப்படியா? ஸோ இது உங்களோட ஓன் ரெசிபி? இருக்கலாம். வித்யாவதியோடைய வித்தியாசமான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கறது எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே வரும்போதே நான் நினச்சேன் பேர் வித்தியாசமாக இருக்குது, ஆளும் வித்தியாசமாக இருக்காங்களே, டிஷ்ஷும் வித்தியாசமாக இருக்குன்னு. பட் இந்த மாதிரி நீங்கள் ஓன் ரெசிபி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. நானும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன், உங்கள்கிட்ட ஒரு டிஷ் கற்றுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமாக செஞ்சு எதுனாச்சும் கொடுங்க, சாப்பிட்ட பார்ப்போம். தண்ணி ஊற்ற வேண்டாமா? தண்ணி ஊற்றணுமா? எவ்வளோ ஊற்றணும்? கொஞ்சம் ஊற்றணும். டைட்டாக இருக்கணுமா மாவு? மாவு டைட்டாக இல்லாமல் லூஸாக இல்லாமல் இருக்கணும். சரி, அப்போ தட்டுற மாதிரி வேணுமா? தட்டம் போதும். இது என்ன பண்ணுவீங்க? ஆயிலில் ஃப்ரை பண்ணுவீங்களா? ஆயிலில் ஃப்ரை. ஆயில்லையா? ஆயில் சூடு பண்ணிக்கலாம். ஆயில் சூடு பண்ணுமா? ஃபுல்லாக ஊற்றிடவா? ஃபுல்லாக ஊற்றிடுங்க. நான் நினைக்கிறேன் இவங்க எல்லடையா தான் பப்பட்டி நிப்பட்டி அப்படின்றாங்க. நிப்பட்டின்னு சொல்லுவாங்க, இவங்க பப்பட்டின்றாங்க. இவங்க முடிட்டு நம்ம முடிவு பண்ணிடலாம் என்ன தான் பண்ணுறாங்க. இங்கே வச்சுட்டு ப்ரெஸ், பூரி ப்ரெஸ். பூரி ப்ரெஸ்ஸரா? ஆமாம். வாழை இலை இல்லை பால் கவர் எதனா ஒன்று வச்சு எண்ணெய் தடவி. ஓகே. உருண்டை ஒன்று வச்சு மேலே ஒரு மூடணும். மேலே ஒரு இலைக்கே ஒரு இலை போட்டுக்கோங்க, எண்ணெய் தடவிக்கோங்க, நடுவில் வந்துட்டு அதை வச்சுக்கோங்க. எத்தனை நிமிஷம் அழுத்தணும்? சும்மா கொஞ்சம். சரி, அப்படி ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோதான். ஓகே. இல்லை, அது வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு 4 மணி நேரம் இல்லை, இதுக்கு அதை மாதிரிலாம் ஒன்று. இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போடு. எல்லாம் தாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நான் போடவா? போடு. இங்கே எள்ளு கூட போடலாம் இல்லையா? போடலாம், எள்ளு கூட போடலாம். மிளகுத்தூள், அந்த மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் இருக்கு இல்லையா? மிளகு, க்ரஷ் பண்ண மிளகு,
அது கூட நீங்கள் பயன்படுத்தி இந்த வெறும் மிளகாத்தூள் போட்டால் கலர் நல்லா வருது. கலர் நல்லா நல்லா வருது. அது மிளகுத்தூள் போட்டால் மிளகு ஆடைன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் வந்துட்டு பப்படுறீங்க இல்லையா, அது வந்துட்டு மிளகு ஆடைன்னு சொல்லுவாங்க. மிளகு போட்டால் மிளகு அடை, மிளகாத்தூள் போட்டோம், எள்ளு போட்டோம்னா எள்ளடை. இப்போ நீங்கள் சோள மாவை போட்டீங்க இல்லையா, சோள மாவை பயன்படுத்தாமல் இந்த உடைச்ச கடலை இருக்கு இல்லையா, அதை பவுடர் பண்ணி போட்டு பாருங்கள். முறுமுறுன்னு ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் போடாமல் அது போட்டுக்கலாம். இது வந்து ஏன் இப்படி தட்டி போடுறேன்னா, உடச்சக்கல்ல நம்ம சாப்பிடும்போது உடச்சக்கல்ல நம்மளுக்கு வாயில் கிடைக்கும், பவுடர் பண்ணிட்டா கிடைக்காது. அதனால அதே மாதிரி தான் நிலக்கடலையும் கடலை பருப்பு ஊற வச்சு போடாமல் இது உடச்சக்கல்ல போட்டால் சாஃப்டாக எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். எடுத்துடலாமா? அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, அதை நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டு பாருங்க. ஆக்சுவலாக ஈவினிங் டைமில், மழை டைமில் வந்துட்டு இந்த வந்து எள்ளடை வந்துட்டு சாப்பிட்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் உங்களுக்கு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ப்ராப்பராக தண்ணி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி ஃப்ளார் வந்துட்டு அந்த அரிசி மாவு கூட சோள மாவை பயன்படுத்தாமல் பொட்டுக்கடலை மாவு வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சுட சுட தட்டை வந்துட்டு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்காக. முறுமுறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது வித்யா. உங்களோட வித்தியாசமான இந்த ஓட்டடை, தட்டடை, பப்படை எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது வித்யா. அந்த பொட்டுக்கடலை, அந்த நிலக்கடலை கூட நீங்கள் போட்டுக்கிற அந்த பெருங்காயம், மிளகா, காரம் எல்லாம் பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுடைய ஓட்டடை. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இதுதான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் மாவு ரெடி பண்ணி தட்டும்போது தான் ஒரு முடிவுக்கே வந்தால் நீங்கள் வந்துட்டு எல்லடை தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இதுதான் நீங்கள் பப்படுன்னு வச்சுருக்கீங்க. அப்பளம் மாதிரி இருக்குது அப்படின்றதுனால இவங்க பப்படுன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. பப்பட் தேவையான பொருட்கள்: டால்டா, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, சோளமாவு, பெருங்காயத்தூள், உப்பு, எண்ணெய், அரிசி மாவு, மிளகாய்த்தூள். செய்முறை: அரிசி மாவை 2 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் காய வைத்து மிஷினில் அரைத்து குக்கரில் 15 நிமிடம் வேகவிட்டு எடுத்து வைக்கவும். பொட்டுக்கடலை மற்றும் வேர்க்கடலை இரண்டையும் இடித்து வைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு மற்றும் சோளமாவு சேர்த்து அதோடு உருக்கி வைத்துள்ள டால்டாவை சேர்த்து கலக்கவும். இதோடு வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் ஆகியவற்றை சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கலந்து வைத்துக் கொள்ளவும். இந்த மாவை சிறு உருண்டைகளாக உருட்டி வைத்துக் கொள்ளவும். வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் செய்து வைத்துள்ள உருண்டைகளை தட்டி எண்ணெயில் ஒவ்வொன்றாக பொரித்தெடுக்கவும். இப்போது பப்பட் தயார். உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ஒரு டிஷ் பண்ணணும். என்ன இருக்குது உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் எறா இருக்குது. எறா இருக்கா? ஓகே, அப்போ எறாவிலே டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ் பண்ணிடலாம். இப்போ இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா வித்யாவதியோட கிச்சனில் தாங்க இருக்கிறோம். வித்யாவதி ரொம்பவே வித்தியாசமான ஒரு எல்லடை பண்ணி கொடுத்தாங்க பப்பட்ன்ற பேரில். அவங்களுக்கு நான் வந்துட்டு எறா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எறாவில் தான் ஒரு டிஷ் பண்ண போகிறேன். அது என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொய்யல் வேப்பிடும். ஸோ ஒரு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு ஸ்பைஸியாக ஒரு ப்ரானில் ஒரு ட்ரை அந்த டிஷ்ஷுக்கு பேர் ரொய்யல் வேப்பிடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நான் யூஸ் பண்ண பொருள் பார்த்திங்கன்னா டொமேட்டோ, ஆனியன், அப்புறம் கருவேப்பிலை, க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சோம்பு, அப்புறம் வந்து பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர். இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்துட்டு அதை எல்லாத்துக்கும் கட் பண்ணி தயாராக ரெடி பண்ணிக்கலாம். ஆனியன் பீல் பண்ணுவீங்களா? நீங்கள் பீல் பண்ணி கொடுங்க கொஞ்சம்.
இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறோம் வித்யா. இப்போ நம்ம வந்துட்டு அதை தயார்படுத்த போகிறோம். சரி, கடைன்னு செய்ய வேண்டியது தான். யூஸ்வலாக நீங்கள் ப்ரானில் என்னென்னலாம் பண்ணுவீங்க வித்யா? ப்ரானில் தொக்கு மட்டும் பண்ணுவோம். அவ்வளோதான். தொக்கு பண்ணுவீங்க. பிரியாணிலாம் பண்ணியிருக்கீங்களா ப்ரானில்? சாப்பிட்ருக்கேன், பண்ணது சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்ருக்கீங்க, ட்ரை பண்ணது. ஏன் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது தானே? பண்ணணும். ஒரு பொருள் சாப்பிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நம்ம வீட்டில் வந்து ட்ரை பண்ணுறது இல்லையா? பண்ணணும், இனிமேல் தான் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் வித்தியாசமாக அந்த பப்பட் பண்ணீங்க. இதே மாதிரி வித்தியாசமாக வேறு என்ன டிஷ் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க? நாங்கள் கடலை மாவில் குருமா பண்ணுவோம், உருண்டை பிடிச்சி போட்டு. ஓகே, அது ஒன்று பண்ணுவோம். அந்த கடி மாதிரி, தகி கடி கொடுக்குற மாதிரி. இந்த மோர் குழம்புல கடி இந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மோர் குழம்புல நம்ம வறுத்து போடுவோம். ஓகே, இது மாவு வந்து பச்சையாக உருண்டை பிடிச்சி போட்டுருது. கடலை மாவு, கடலை மாவு. உருண்டை குழம்புக்கு கடலை பருப்பு அரைச்சி இது பண்ணுறோம். இது மிஷினில் அரைச்ச மாவு. உண்டு அது. இப்போ வந்துட்டு பச்சை மிளகா, வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இறா எடுங்க. இறா வந்து நல்லா க்ளீன்டு இறாவா? ஆமாங்க. வெயில்லாம் எடுத்துருக்கா? எடுத்துருக்கு. இறா வதக்கும் போது தக்காளி இருக்கு இல்லையா? தக்காளி தக்காளி போட்டு லைட்டாக டர்மரிக் பவுடர், இந்த மாதிரி நல்லா அந்த தக்காளி மேஷ் ஆகிட்டு ட்ரையாக வரும்போது மசாலா போட போகிறோம். மிளகுத்தூள் கொஞ்சமாக, தனியா பவுடர் இருக்கு இல்லையா? ஆமாம், தனியா பவுடர், சீரகத்தூள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் காரத்துக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மசாலா வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும்போது மேலே வந்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு இறக்கிடலாம். சரி, கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ரெடி ஆயிடுச்சு. சரி.
வித்யா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. காரம் உப்பு எல்லாம் சரியா இருக்கு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் இந்த மாதிரி ப்ளான் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த டேஸ்ட் வராது எங்களுக்கு. உங்கள் கையில் பண்ணதுனால இந்த டேஸ்ட் நல்லா வந்திருக்கு. இல்லை என் கையில் ஒன்றும் கிடையாது, மசாலாஸ் தான். மசாலா இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுதும் நல்லா வரும். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கணும் ஒன்று அதுக்குரிய டைம் வேகிறதுக்கு. ஃபஸ்ட்டு எதை போடணும், நெக்ஸ்ட்டு எதை போடணுன்றதெல்லாம் யோசிச்சு பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இது நல்லா வரும். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வித்யா உங்கள் கூட குக் பண்ணது இன்றைக்கி. நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் கூட இன்றைக்கி இருப்பேன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டுக்கு வந்து இது எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ. ரொய்யலு வேப்பலு தேவையான பொருட்கள்: இறால், தக்காளி, வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய். செய்முறை: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஆகியவற்றை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். வாணலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் சோம்பு, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பிறகு இறால், தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு, மிளகுத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள் ஆகியவற்றை சேர்த்து கலந்து வேக விடவும். இந்த கலவை நன்கு சுண்டிய பின் ஒரு தட்டில் எடுத்து கொத்தமல்லி இலையை தூவி பரிமாறவும். இப்போது ரொய்யலு வேப்புலு தயார். நேர்களே, இன்றைக்கி வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் வித்தியாசமாக 2 டிஷ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அது ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.